ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, நடிப்பின் நாயகன் ரோலெக்ஸ் சூர்யா சாரோட கருப்பு படத்தோட செகண்ட் சிங்கிளை பற்றின ரிவ்யூ மற்றும் படத்தோட ப்ரீ பிஸ்னஸை பற்றி நமக்கு தெரிந்த சில லேட்டஸ்ட் அட்டகாசமான தகவல்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன ரோலெக்ஸ் சூர்யா சார் பிளட்ஸ் கருப்பில் இருந்து செகண்ட் சிங்கிள் வந்து உங்கள் எல்லாத்தையும் மிரட்ட நேற்று ரிலீஸ் ஆச்சு. ஸோ செகண்ட் சிங்கிளான நாங்கள் 4 பேரோட ரிவ்யூவை பற்றி பார்த்தோம்னா, பாட்டு வந்து உண்மையிலே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டிஃப்ரெண்டான டியூன்ஸ் வந்து சாய் அபியங்கர் வந்து இந்த பாட்டுக்கு கொடுத்துருக்கிறாரு. அண்ட் இந்த பாடலை பார்க்குற நேரம் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து இந்த படத்துல லாயர் பேபி கண்ணனா நடிச்சிருக்கிறாரு அப்படின்றது கிளீனா தெரியுது. அண்ட் ஆல்சோ ஆர்ஜே பாலாஜிக்கு இந்த சாங் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங்கா படத்துல இருக்க போகுது அப்படின்றது கிளீனா தெரியுது. அண்ட் இந்த சாங்கோட மெயின் ஹைலைட்டு எஸ்டிஆர் வந்து இந்த பாடலை பாடி இருக்கிறது தான். வேற லெவல்ல பாடி இருக்கிறாரு. அவர் வாய்ஸ் கேட்கற நேரமே ஒரு மேஜிக் உருவாகுது அப்படின்னு தான் சொல்லணும். வேற லெவல்ல சிங் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இது தவிர அசல் காலரோட லிரிக்ஸ் அண்ட் ரேப் வந்து பாட்டில் செமையா இருக்கு. பாடலை இனிஷியலா கேட்கும்போது இந்த பாடல் அந்த அளவுக்கு ஃபயரா இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஆனால் லூப்ல கேட்குற நேரம் பாடல் வந்து உண்மையாலே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் செக் அவுட் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க கருப்பு ஃபேன்ஸ். அண்ட் மேலும் இந்த சாங்ல மன்சூர் அலிகான் அண்ட் ஜாஃபர் சாதிக்லாம் வராங்க. ஸோ இவங்களும் ஆர்ஜே பாலாஜி அவங்களோட கேங்கை சேர்ந்தவங்க தான் அப்படின்றது கிளீனா பாட்டை பார்க்குற நேரம் தெரியுது. ஓகே நண்பாஸ், இதுதான் படத்தோட செகண்ட் சிங்கிளை பத்தின ரிவ்யூ. அடுத்து கருப்போட ப்ரீ பிசினஸை பத்தி சில லேட்டஸ்ட் தகவல்கள்லாம் நமக்கு வந்திருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ப்ரீ பிசினஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 110 கோடிக்கு வித்திருக்கு நண்பாஸ். அண்ட் இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து 130 கோடி. ஆனா படத்தோட ப்ரீ பிசினஸ் மட்டுமே 110 கோடி ஆல்ரெடி பண்ணிடுச்சு. அண்ட் இதுல ஆடியோ ரைட்ஸ் வந்து திங்க் மியூசிக் வாங்கியிருக்காங்க. சேட்டிலைட் ரைட்ஸ் ஜி தமிழ் வாங்கியிருக்காங்க. ஹிந்தி சேட்டிலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பென் ஸ்டுடியோஸ் வாங்கியிருக்காங்க. மற்றும் மேஜர் டிஜிட்டல் ரைட்ஸ் அமேசான் பிரைம் நிறுவனம் வாங்கியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல வர நேரம் ஆடியன்ஸ் மத்தியில ஒரு அமோக வரவேற்பை பெறும் அப்படின்னு தியேட்டர் ஓனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறாங்களாம். ஆல்ரெடி 110 கோடி வந்துருச்சு கலெக்ஷனு. இதுக்கப்புறம் வெறும் 20 கோடி தான். அதுக்கு மேல வரது எல்லாமே படத்துக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் அமைய போகுது. ஸோ ரோலெக்ஸ் சூர்யா சார் பிளட்ஸ் எல்லாரும் குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த படம் வந்து சூர்யா சாருக்கு ஒரு ஹையஸ்ட் ஓப்பனிங்கை தரும். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தோட கண்டென்ட் வந்து வேற லெவல்ல வந்திருக்கான். அண்ட் மேலும் ஈஸியா இந்த படம் வந்து ப்ராஃபிட் ஜோனை அடையும் அப்படின்னு லேட்டஸ்டா தகவல்களும் வந்திருக்கு. ஸோ அவ்வளவுதான் ரோலெக்ஸ் சூர்யா சார் ஃபேன்ஸ். இதுதான் கருப்பை பத்தி நமக்கு தெரிந்த லேட்டஸ்ட் தகவல்கள். ஸோ நீங்க இந்த தகவல்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ படத்தோட செகண்ட் சிங்கிள் பாடலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரோலெக்ஸ் சூர்யா சார் ஃபேன்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.